Vivaha, the Chennai Silks. ஜனநாயகன் கசிந்த விவகாரத்தில் திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்திலிருந்து பிரதீப் ராகவ் நீக்கப்பட்டிருக்கிறார். தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்திலிருந்து பிரதீப் ராகவ் நீக்கம் செய்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. படம் கசிந்ததற்கு பிரதீப் ராகவ் நேரடியாக காரணம் இல்லை என்றாலும் அவரது கவனக்குறைவே காரணம் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் புனிதா பாலாஜி இணைந்திருக்கிறார். புனிதா பாலாஜி, முழு விவரம். விக்னேஷ், விஜயன் கடைசி திரைப்படமாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் படம் இணையத்துல கசிந்த விவகாரம் இந்திய அளவுல பெரும் பேசுபொருளானது. இந்த படம் எப்படி வெளியே கசிந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணை நடத்தி அதுல சம்பந்தப்பட்ட ஆட்களை கைது செய்யப்பட்ட நிலையில படத்தோட எடிட் ஷூட்ல இருந்ததா எடிட் ரெஃபரன்ஸுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த படத்தின் காட்சிகள் தான் வெளியில கசிந்த நிலையில எடிட்டர் தான் இதுக்கு காரணமா இருக்குமோன்னு சொல்லிட்டு பல்வேறு யூகங்கள் எழுப்பப்பட்டது. அந்த நிலையில எடிட்டர் சங்கத்துல இருந்து செய்தியாளர் சந்திப்பு வச்சு இந்த படத்துக்கு எடிட்டர் காரணம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில சவுத் இந்தியன் பிலிம் எடிட்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில படத்தொகுப்பாளர் பிரதீப் ராகவ் அவர்களை தற்காலிகமாக சங்கத்திலிருந்து நீக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான அறிவிப்பா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்ட செய்தியாளர் சந்திப்புல தான் உண்மை தெரியாம படத்தொகுப்பாளர் மேல குற்றம் சாட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவருக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. இந்த நிலையில படம் வெளியே கசிந்ததுக்கு பிரதீப் நேரடியாக காரணம் இல்லைன்னாலும் இந்த படத்துக்கு இந்த அவரோட கவனம் குறைவான செயல்பாடுகள் காரணமாக தான் இப்படி ஒரு பெரும் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்ததா குறிப்பிட்டு பிரதீப்பை தற்காலிகமா நீக்க இருக்காங்க. விக்னேஷ், புனிதா பாலாஜி, ஜனநாயகன் கசிந்த அந்த விவகாரத்துல முன்னணி நடிகர்களாக இருக்கட்டும், திரைத்துறையினர் அவங்களுடைய கண்டன குரல்களை சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நடவடிக்கை இந்த விவகாரத்துல இது போதுமானதாக இருக்குமா? திரைத்துறையில என்ன சொல்றாங்க? தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஜயோட படங்களுக்கு பெரும் வரவேற்பு இருக்கும். விஜயோட படங்கள் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள் வரும்போதுதான் அது சினிமால இருக்கிற எல்லா தரப்பினருக்கும் அது ஒரு லாபகரமான ஒரு ஒரு வியாபாரமாக மாறும். இந்த நிலையில ஜனநாயகன் அப்படி ஒரு வியாபாரமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல ஜனநாயகன் வெளியே கசிந்த விவகாரம் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை தான் ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில இந்த விவகாரத்துல ஒவ்வொரு தரப்புல நடவடிக்கை எடுத்துட்டு வர சூழல்ல படத்தொகுப்பாளருக்கு ஆதரவா தான் முதல்ல இந்த சங்கம் செய்தியாளர் சந்திப்பு வச்சு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த சங்கத்தோடைய தலைவர் நமக்கு ஆல்ரெடி புதிய தலைமுறைக்கு பதிவு செஞ்சிருந்தாரு. படத்தொகுப்பாளர் மேல இருக்கிற சந்தேகங்கள் எழுந்த நிலையில எந்த உண்மையும் தெரியாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் உடனே ஒருவர் மேல குற்றம் சாட்டக்கூடாது. இது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்தே நமக்கு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இது தொடர்பான விசாரணை நடந்திருக்க சூழல்ல அவரோட கவனக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி புனிதா பாலாஜி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.